குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. வேற ஏதாவது வேலை இருக்காமா? இல்லை, வேற எதுவும் இல்லை. நீ கிளம்பு. சரி. கௌதம், கௌதம், கீழே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சரி, நீ படு, நான் போய் பார்க்குறேன். நானும் வரேன். நான் சொன்னேன்ல, நம்மளையும் மீறி இந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு. கௌதம், குழந்தை ரூம் கதவு திறந்து இருக்கு. கீழே போறப்ப சாத்தி இருந்துச்சு. யாரு? நகுலன். வாங்க. கௌதம். நேற்றுக்கு நைட்டு என் குழந்தை நீலா எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த 2 சமாதி எங்க இருக்கு? இந்த வீட்டுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி இங்க இருந்த பொருள்லாம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருக்கு.
அதில் என்ன இருக்கு? சொல்கிறேன். உங்க மனைவியை கொஞ்சம் வெளியில இருக்க சொல்லுங்க. துராத்மாக்கள் என்ன நினைக்குதுன்றத இந்த எழுத்துக்கள் நம்ம காட்டும். மரணம். நாங்க ஏன் சார் சாகணும்? நாங்க என்ன பாவம் பண்ணோம் சாவறதுக்கு? இதுக்கு மேல இங்க இருக்க போறதில்ல. நாங்க உடனே இங்க இருந்து கிளம்புறோம். கௌதம், அப்படி ஒரு வழி இருந்தா நான் இங்க வந்த உடனே சொல்லியிருப்பேன். இது என்னன்னு கேட்டீங்களா? உங்க சாபம். நீங்க எங்க போனாலும் இது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். யாம் அல்லாத எம் இனம் அல்லாத யாரேனும் எம் மனை ஆழ்வாரெனில் அவர் மரணத்தை மணப்பார். நீங்க இங்க வந்தது வேணா சுலபமா இருக்கலாம், ஆனா இங்கிருந்து போறது அப்படின்னா இதுல எழுதி இருக்கிற மாதிரி நாங்கெல்லாம் சாக வேண்டியதானா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். அப்ப இதுக்கு என்னதான் வழி? ஒரு வழி இருக்கு. மாந்திரீக பிரயோகங்கள் மூலமா இங்க இருக்கிற துராத்மாக்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நான் இப்போ கட்ட போற இந்த கயிறு நாளை காலைல சூரிய உதயமாகி சரியா 2.5 நாளிகை, அதாவது காலையில 7 மணி வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு வரக்கூடாது. மீறி நடந்தா அப்படி நடக்காம பார்த்துக்கோங்க. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லடா, நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும். நாம திரும்ப யூஎஸ்கே போயிடலாம். ம், படுத்துக்கோ. சொல்லுமா. கௌதம், ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுப்பா. டாக்டர் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டாரு. அங்கே எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இல்லம்மா. ஏன்பா, என்னாச்சு? இந்த மாதிரிலாம் நடக்கணும் அவருக்கு தெரியாதுப்பா. அப்பாவை தப்பா நினைக்காதப்பா. நான் வச்சிடறேம்மா. டேய் கௌதம், ஹலோ.
யாரா இருக்கும்? கனி, அவகிட்ட ஒரு சாவி கொடுத்து வச்சிருக்கேன். கனி கனி, கனி கயிறு ஏதோ அவுக்காத. கயிறு எதையும் தொட்டுடாத கனி. கனி கேக்குதா? கனி கயிறு அவுக்காத. கனி, கயிறு தொடாத கனி. எதுவுமே கேட்கல. போன் எடுத்தாளா? என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. கனி, கேக்குதா? கனி அந்த கயிறை தொட்டாத. கனி, நான் பாக்குறேன் தீக்ஷா. அவளுக்கு என்ன ஆயிட போகுது நான் பாக்குறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது தீக்ஷா. நீ அப்படி போ, நான் பாக்குறேன். யாரு? நகுலன். இருந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம போயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரா சாக வேண்டியதுதான். இதுதான் நம்ம விதி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன் முடியாது? இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல பல பேர் மறந்து போற ஒரு விஷயம் நம்பிக்கை. அதான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி. என்னடா இங்க பிரச்சனை? அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. வாங்கப்பா. என்ன, நாங்க இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? என்னடா சொல்ற? இந்த வீடை என் தலையில கட்டிட்டு என் வைஃபையும் குழந்தையும் கொல்ல பார்த்துட்டு நாடகம் ஆடுறீங்க. வார்த்தை கணக்குது. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த வீட்டை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சனாலதான் நீங்க இங்க ஒரு நாள் கூட தங்கல. அப்போ இந்த வீட்டுல தங்க பயந்துதான் நான் வெளியே போனேன்ல. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுல நான் தனியா தங்கி காட்டுறேன். என்னதான் நடக்க போகுதுன்னு நானும் பார்க்கிறேன். வேண்டாம் சார், நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்க. டேய், நடுவுல பேசுறதுக்கு நீ யாரா? உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டு இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. விதியை யாராலையும் மாற்ற முடியாது கௌதம். நான் போறேன். நகுலன். அம்மா, அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு. அதுக்காக நீங்க எடுத்த முடிவு சரியில்லை.
எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் மறந்து உங்க 2 பேரும் இந்த வீட்டில் தங்க வச்சேன் பாரு, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. டேய், இவங்களை வெளியே போய் சொல்லிட்டா. வாங்க சார் போலாம். அதான் அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல. வாங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. வாங்க.